டூ ஸ்கோப்பில் எப்படி ஹெட்ஷாட் அடிக்கிறதுன்னு பற்றி 3 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. சரிங்களா, நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் எந்த வருஷம் பாருங்கள். அப்போ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஓகேங்களா, நாங்கள் கண்டினியூ பண்ணலாம். உன் பேச்சை கேட்டு தான் பஞ்சாயத்தை கூட்டியிருக்கோம். நம்ம ஊர் பயிலுக யார் எந்த தவறு செஞ்சாலும் நீ தைரியமா சொல்லு, அதுக்குரிய தண்டனையை கொடுத்துருவோம். தலைவர அது வந்துங்க. அருவாளா? அருவா அப்ப தேவைப்படாது, தேவைப்பட்டா பின்னால வாங்கிக்கிறேன். இது அப்படி. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஏம் லாக் எனிமி செஸ்ட். எதுக்குன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், நல்லா தெளிவாக புரிஞ்சுக்குங்க. இவ்வளோ கிட்ட இருக்கிறதுனால ஈஸியாக டர்ஸ்ட்டு ஈஸியாக போயிட்டே இருக்கலாம். ஒரு டைம் உங்களுக்கு புரியறதுக்காக ரீப்ளே பண்ணி காட்டுறேன், நல்லா வாட்ச் பண்ணுங்கள். சரிங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் உங்களுக்கு தெளிவாக புரியணுன்ட்டு நான் நம்புகிறேன். செகண்ட் பாயிண்ட்டுக்கு போகலாம். ஏய், என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலை. செகண்ட் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு எனிமியை ஃபயர் பண்ணுற வரைக்கும் நான் வெயிட் பண்ணணும். எனிமியோட மூமெண்ட் வந்து 0 இருக்கும். எனிமியோட மூமெண்ட் 0 இருக்கிறதுனால ஈஸியாக டோர்ஸ்ட்டு ஈஸியாக போயிட்டே இருக்கோம். செகண்ட் பாயிண்ட் புரிஞ்சிருப்போம்னுட்டு நம்புகிறேன். வீடியோ கண்டினியூ பார்க்குறோங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணி சேனல் சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். வாங்க தேர்ட் பாயிண்ட்டுக்கு போகலாம். ட்ராக் அண்ட் ஸ்கோப் வித்தின் 1 செகண்ட். எனிமியை பார்த்தோன்னா ட்ராக் பண்ணனா வித்தின் செகண்ட்லேயே வந்து ஸ்கோப் போட்டுருவேன். சரிங்களா, இன்னொரு டைம் ரீப்ளே பண்ணி காட்டுறேன். ட்ராக் பண்ணணும், அப்படியே ஸ்கோப் ஆன் பண்ணணும், ஹெட்டு தாராளமாக விழும். அதனால் வந்து இந்த ட்ரிக்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 மெத்தடும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. கரெக்டாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். சரிங்களா, தேங்க்யூ. இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அப்பல் தாங்களடி அப்பனை பத்தி குறை சொல்லனா உனக்கு